பேர் ராஜேஷ், ஊர் கிருஷ்ணகிரி, வில்லேஜ் வந்து பூவத்தி. நம்ம இன்றைக்கி கோழி வளர்ப்பு சம்மந்தமாக வீடியோ பண்ண போகிறோம். அதில் அடக்கோழி எப்படி பராமரிக்கிறதுன்னு சொல்லிட்டு வீடியோ பண்ண போகிறோம். அடக்கோழி வந்து காலம் வந்து 21 டேஸ், 21 நாட்கள் அடக்கோழியோட காலம். அதில் நம்ம என்னென்ன பிரச்சனை வரும், என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அடக்கோழி வைக்கிறதுக்கு இடம் சூஸ் பண்ணுறது எப்படின்னா, நல்லா கொஞ்சம் நிழலான இடத்துல வைங்க. முடிஞ்ச வரையும் தென்னை ஓலை அந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு, வீட்டு மேலே ஒரு ரூம் ரெடி பண்ணிவிட்டு, உங்கள் வீட்டில் இடம் இல்லைன்னா கொஞ்சம் கூலிங்கான இடத்துல அடக்கோழி வைக்கிறதுக்கு இடம் சூஸ் பண்ணுங்கள். ஒரு கோழிக்கு குறைஞ்சது ஒரு 15 முட்டை அடை வைக்கிறீங்களான்னா, அதுக்கு வந்து முதல் நாள்லேருந்து ஒரு 5 நாள் கழித்து நைட்டில் செல்ஃபோன் டார்ச் அடித்து எத்தனை மூட்டை கருக்கூடி இருக்குது, எத்தனை மூட்டை கருக்கூடலன்னு சொல்லிட்டு பார்த்து எடுத்துருங்க. கருக்கூடாத முட்டையெல்லாம் தூக்கி போட்டுருங்க, வேஸ்ட்டு தான் அது எப்படி இருந்தாலுமே. கருக்கூடின முட்டையை அப்படியே உள்ளே வச்சிட்டிங்களான்னா கோழி வந்து அடை வைக்கிறதுக்கு ஃப்ரீயாக இருக்கும். ஒரு 10 முட்டையில் 5 முட்டை வேஸ்ட் ஆனாலும் 10 முட்டை நல்லா கோழி அடியில் நல்லா ஹீட் கொடுத்து நல்லா சிக்ஸோட வளர்ச்சிக்கு நல்லாயிருக்கும். உள்ள கருகுவெல்லாம் வளர்ச்சி நல்லாயிருக்கும். அடைக்கோழியை டெய்லியுமே நீங்கள் ஃபுட்டுக்கு தண்ணிக்கு எல்லாம் திறந்து விடுங்க. டெய்லியுமே அது 24 ஹவர்ஸ் எப்பவுமே கோழி முட்டை மேலே உட்காந்துட்டுலாம் இருக்காது. அது திறந்து விடும்போது கோழியை ஃப்ரீயாக வெளியே விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கூட விடுங்க, ஒன்றுமே ஆகாது. கோழி முட்டையில் இருக்கிற கருவெல்லாம் சாவாது. அந்த கோழி போயிட்டு நல்லா ஃபுட்டு எடுத்துகிட்டு நல்லா தண்ணி குடிச்சிட்டு வந்தாலும் கோழி நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும். கோழி நல்லா நெக்ஸ்ட் பேட்சுக்கு நல்லா ரெடி ஆகிற மாதிரி கோழி வீக் ஆகாது. அப்போ தான் நல்லாயிருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு 10 நிமிஷத்துக்கு விட்டுட்டு அப்படியே ஃபுட்டு சாப்பிட்டோடனே அப்படியே தண்ணி குடித்தோடனே அப்படியே எடுத்து முடி வைக்குவீங்க. அந்த மாதிரிலையும் தப்பெல்லாம் பண்ணாதீங்க. அந்த கோழி வந்து நல்லா சுற்றிட்டு வந்து மைண்ட் செட் அப்போ தான் அதுக்கு ஃப்ரீ ஆகும். 24 ஹவர்ஸ் முட்டை மேலே உட்காந்துட்டு இருக்குதுன்னா அப்போ தான் அது உடம்பு எல்லாமே ஃப்ரீ ஆகும். உட்காந்துட்டேலாம் இருக்காது கோழி. அப்புறம் அடக்கோழியை தூக்கி போடுறது, எடுத்தோடனே இப்படி தூக்கி போடுறது, விசாட்டுறது அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அடக்கோழியை எடுத்து பொறுமையாக விடுங்க கீழே. அதே மாதிரி தூக்கி போட்டிங்கன்னா அது 24 ஹவர்ஸ் உட்காந்துட்டே இருக்கிறதுனால கால் பிரச்சனை வந்துடும். தூக்கி போடும்போது கால் அப்படியே போயிடும், அப்படியே உட்காந்துரும் கால். கோழி வேஸ்ட்டாக போயிடும், முட்டையும் வேஸ்ட்டாக போயிடும். அந்த பேட்சு கோழியெல்லாம் நல்ல வீட்டுக்கு சூஸ் பண்ணுற கோழியெல்லாம் கரெக்டான கோழியை சூஸ் பண்ணுங்கள். நல்ல கோழி முட்டையை உடச்சி குடிச்சிடும் வரும் அடையிலே அந்த மாதிரி கோழி. அப்புறம் கோழி குஞ்சு பறிச்ச உடனே கோழி குஞ்சியை கொத்தி சாகடிச்சிடும் அந்த மாதிரி கோழி எல்லாம் சூஸ் பண்ணாதீங்க வீட்டுக்கு. நல்ல ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிற கோழியை நம்ம வீட்டுக்குன்னு சூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கோழி வச்சாலுமே நல்ல கோழிங்க வீட்டுக்கு வைங்க. அடைக்கோழியில் வந்து நிறைய பிரச்சனை வரும். வச்சிங்களேன்னா அதுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் டெய்லி கண் பார்வையில் இருக்கணும். அந்த கோழி காலையில் ஒரு டைம் ஆச்சு நீங்கள் வச்சுங்கிற கோழியை ஒரு டைம் ஆச்சு போய் வாட்ச் பண்ணுங்கள். திறந்துடும் போது நல்லா ஃபுட்டு சாப்பிடுதா, தண்ணி குடிக்குதா அப்படின்ட்டு கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள். அப்புறம் வந்து அடக்கோழியில் வந்து ஒரு பிரச்சனை வரும், கோழிப்பேன் பிரச்சனை வரும். அந்த கோழிப்பேன் இருக்கா என்னன்னு பார்த்துட்டு கொஞ்சம் வால் குருத்தில் அது தலைமையில் எல்லாம் கரெக்டாக கண்ணில் பார்த்தாலே தெரியும் கோழிப்பேன். கை வச்சா கை மேலே நல்லா மிஸ்ஸுன்னு ஏறும். அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அடக்கோழியில். அந்த மாதிரி பிரச்சனை ஒரு கோழிப்பேன் பிரச்சனை. கோழிப்பேன் வந்தால் என்ன பண்ணணுன்னா, நோட்டிக்ஸ் பவுட்ருன்னு ஒன்று இருக்கும். அது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் பவுட்ரு. கொஞ்சம் வாங்கி வச்சிங்கன்னா அதை லைட்டாக போட்டுவிட்டீங்கன்னா கோழிப்பேன்லாம் செத்துரும் அடக்கோழிக்கு. அதுக்கப்புறம் கோழிப்பேன் வந்து அடக்கோழியில் 21 டேஸ் நீங்கள் அதை கண்டுக்காமல் விட்டிங்களன்னா கோழியில் இருக்கிற ரத்தம் ஃபுல்லாக குடிச்சிட்டு கோழி எப்படியுமே ஒரு 10-15 நாளில் செத்துரும். கோழி ரொம்ப வீக் ஆயிரும். அந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். முடிஞ்ச வரையும் கண் பார்வையில் பார்த்துக்கோங்க கோழியவை. இல்லை நீங்கள் டெய்லியும் ஒரு 5 நாள் கழித்து கரு செக் பண்ணுறீங்களா, எத்தனை கரு கூடி இருக்குது எத்தனை இதுன்னு பார்க்கும்போது அது எப்படி தெரியும்னா, ரெட் கலராக நரம்பாக தெரியும். உள்ள நைட்டில் நீங்கள் டார்ச் அடிக்கும் போது கோழி முட்டையை வச்சு பார்க்கும்போது அதெல்லாம் கரு கூடி இருக்கிற முட்டை தான். கரு வளர்ச்சி செக் பண்ணிக்கங்க. ஒரு 7 நாளைக்கு 10 நாளைக்கு ஒரு 12 நாளைக்கு அந்த மாதிரி செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். கோழி முட்டையில் அப்படியே பிளாக் ஆகிட்டே போகும். அப்படின்னா கோழி கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. கரெக்டாக ஒரு 21 டேஸில் கம்ப்ளீட்டாக வெளியே வந்துடும் கோழி குஞ்சு. 1 டே பொறிச்சிடும் கோழி குஞ்சு. அதிகபட்சம் 22 டேஸ் அவ்வளோதான். மற்றபடிக்கு எல்லாம் வாய்ப்பில்லை பறிக்கிறதுக்கு. நீங்கள் எந்த தொழில் பண்ணாலுமே சரி, கோழி இல்லைன்னா கூட பரவாயில்ல, எந்த தொழில் பண்ணாலுமே ஃப்ரெண்ட் சர்க்கிள் நல்ல சப்போர்ட்டான ஃப்ரெண்ட் சர்க்கிளாக சூஸ் பண்ணுங்கள். அதில் இருக்கிற என்னென்ன தப்பு என்னென்ன சரி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நல்லா தெரிஞ்சுக்கங்க. குறைஞ்சது ஒரு 2.5 வருஷமாச்சும் ஆகும் உங்களுக்கு கோழியை பற்றி தெரிஞ்சுக்கனாலும் சரி, எந்த பொண்ணு தெரிஞ்சுதாலும் சரி. உடனே எல்லாம் காசு பார்க்கலாம் முடியாது. நல்ல ஃப்ரெண்ட் சர்க்கிள் சூஸ் பண்ணிட்டு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்க. அதில் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற பண்ணையெல்லாம் போய் பாருங்கள். நல்லா போய் பேசுங்க அவங்கக்கிட்ட. என்னென்ன பிரச்சனை வரும், இது எப்படி மார்க்கெட் பண்ணுறது, என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது. காசு விஷயத்தில் சப்போர்ட் பண்ணணும் கூட பரவாயில்ல. நல்ல வளர்ப்பு முறையை தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் மெயின்.
இன்றைக்கி நம்மளது போனாலுமே பரவாயில்ல, காசு இன்வெஸ்ட் பண்ணிட்டு நல்லா கற்றுக்கங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு 10 கோழி 5 கோழிலேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணுங்கள். நாட்டுக்கோழியாக இருக்கட்டும், சண்டை சேவலாக இருக்கட்டும், கிளி மூக்கெல்லாம் ரொம்ப கம்மியாக வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நல்ல லைனேஜ் கோழி, நல்ல குவாலிட்டியாக கோழி, அந்த மாதிரி பிளட் லைனில் பார்த்து வாங்குங்க. அந்த மாதிரி சூஸ் பண்ணுங்கள்.